கர்த்தர் மேலானதாக இன்றைய வசனம் சங்கீதம் 119 சங்கீதம் 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் மேலானதாக இந்த வசனத்தில் சங்கீதம் சொல்லும்போது தனக்கு உபத்திரவம் நல்லதுன்னு சொல்கிறார். ஏன்னா அதனால் கர்த்தர் வேதத்தை அவர் படிச்சுக்கிட்டாராம். அவருடைய பிரமாணத்தை படிச்சுக்கிட்டேன், கர்த்தர் நெருங்கிட்டேன்னு சொல்கிறார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலையும் அநேக கஷ்டம் வந்துருக்கும். ஏன்னா கஷ்டமே இல்லை அப்படின்னு அவங்க கர்த்தர்கள் வந்திருப்பாங்களான்னு கேட்டால் அந்தளவு ஒரு ஆவிக்குரிய வந்திருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் எல்லோரும் வாழ்க்கையும் பாருங்கள், ஒரு கஷ்டத்தை ஒரு பாவம் வந்திருக்கும். ஏதோ ஒரு ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கலாம். பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இந்த கஷ்டம் வரும்போது நீங்கள் ஆண்டவரேன்னு தேடுறீங்க, நிறைய வேதம் படிக்கிறீங்க, அதுபடி வாழ்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுறீங்க. இந்த கஷ்டம் வரலைன்னா கற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஸோ இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்த எந்த குறைச்சலோ ஏதோ இருக்கும் தெரியும், ஆனால் எல்லாமே கற்று அறிவிக்கவே வந்திருக்கலாம். இந்த வேலை இன்னும் கர்த்தரை அறிவோம். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் எதுக்காக ஜெபிச்சுட்டுருங்க அதையும் கண்டிப்பாக தருவார், சாட்சியாக மாற்றுவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு தேவன் விரும்புகிற அந்த கனி கொடுப்பீங்க. பூமியிலையும் சாட்சியில் வாழ்க்கை தருவார், சாட்சியில் வாழ்க்கை தேவன் தருவார். இன்றைக்கி அர்ப்பணிப்போம். ஏதாவது வாழ்க்கையில் குறைகள் இருக்குமானால், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்குமானால், நம்ம ஏதாவது முறுமுறுத்துட்டு இருப்போம், கஷ்டம் வந்தோடனே முறுமுறுத்தோ சோர்ந்து போய்க்குமானால் இந்த ஒரு விஷயம் சரிப்படுவோம். அந்த குறைச்சல் வரும்பொழுதும் கர்த்தருக்குள் என்ன நெருங்குவோம், வேதம் படிக்கிறதோ ஜபிக்கிறதோ கூடுவோம், என்ன அவருடைய பிரமாணங்களை அதிகமாக படிக்க பிரயாசப்படுவோம். கண்டிப்பாக தேவன் ஜெயம் தருவார், கண்டிப்பாக ஜெயம் தருவார். இந்த பூமியில் சாட்சியாக தருவார், பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் தக்க விஷயம் வர. ஆமென்.